வணக்கம். நெருப்பு தமிழன். துப்புரவு தொழிலாளர்கள் 13 நாட்களாக தொடர்ந்து போராடுறாங்க. நாட்டுக்கு சுதந்திர தினம் வந்துருச்சு. அது என்னப்பா சுதந்திர தினமா குடியரசு தினமா எனக்கு தெரியல. அது ஏதோ ஒன்று வந்திருக்குது. அதனால் உடனடியாக அங்கே போராடினவங்க எல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு கொடியேற்றுங்கிறான். அப்போ கொடியேற்றிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா திருட்டு பசங்களா, இப்படி ஒரு திருட்டு நாடு, அயோக்கியத்தனமான நாடு அந்த உலகத்தில் பார்த்துருப்பீங்களாங்க. சுதந்திர தினம் அன்று போராளிகள், அதாவது யாரு, தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் போராளிகளாக மாறி போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த நாடு, இந்த மாநிலமும் எவ்வளவு அவல நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு அரசு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசு. அப்போ ஒரு முதலமைச்சர் எந்த விதமான கையங்காலாவது ஆகாத ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிறது இதிலேருந்து உங்களுக்கு தெரியுதா? அப்போ இவனுங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கறதுக்கு இவனுங்க தயாராகிட்டானுங்க. எல்லாரையும் அடித்து தூக்கியிருக்கிறான். 3859 இடங்கள் காலியிடங்கள் இருக்கு. இதை திராவிட திருட்டு அரசு, மாடல் அரசு ஏற்கனவே சொல்லி இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் செய்யணும், பணி நிரந்தரம் செய்யணும், ஓய்வூதியம் கொடுக்கணும், அவர்களுடைய சம்பளம் உயர்த்தப்படணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஏதோ ராம்கி நிறுவனமா? யார் என்ன ராம்கினா? ஸ்டாலின் தெலுங்கு தானே, அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கு தானே. எங்கே டைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா தெலுங்கு நிறுவனத்தில், ராம்கின்னு ஒரு தெலுங்கு நிறுவனத்தில் டைப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தெலுங்கு நிறுவனத்தில் டைப் பண்ணோன்னா அந்த நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த தொழிலாளர்களுடைய நிலை, இவங்களுடைய நிலை என்ன வருது? இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க வேணாம், எவனுக்கும் சம்பளம் கொடுக்கறதில்ல, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, ஓய்வூதியம் கொடுக்கறதில்ல, அவர் டிரைவர்களுக்கு, வண்டி ஓட்டுறவனுக்கு, அரசு துறை சார்ந்த வண்டி ஓட்டுறவனுக்கு, பேருந்து ஓட்டுறவனுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல. எதையும் கொடுக்குற, எல்லாத்தையும் அமுக்கு எல்லாத்தையும் அமுக்கி போடு. வீட்டில் வச்சு போட்டுக்க, வீட்டில் போட்டு நீ இன்னும் பெரிய ஆளாக வந்துக்கிட்டே வா. இப்போ இவ்வளவு தொழிலாளர்களினுடைய நிலையையும் இன்றைக்கு எந்த அளவிற்கு இவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன் இந்த காலியிடங்கள் நிரப்பப்படலை? இவங்க இல்லைன்னா இன்னைக்கு சென்னையாக இருந்திருக்குமா? ஏற்கனவே மேயராக இருந்த மு.க. ஸ்டாலின் எவ்வளவு புர்ரா விட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தன்னுடைய அறிக்கைகள் அனைத்தும் டுபாக்குருத்தனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பெரிய டுபாக்குருங்கிறத இதில் தெரியுது. அவ்வளவு பெரிய டுபாக்குருத்தனத்தை இதில் செஞ்சிருக்கிறாரு. இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதியம், அவர்களுக்கு பணி நிரந்தரம், அவர்களுக்கு தேவையான எந்தவித அவர்களுக்கு தேவையான எதிர்காலங்கள் இருக்கக்கூடிய அவங்களோட பெனிஃபிட்ஸ் எதையுமே ஏற்றுக்க முடியாது. நான் ராம்கி நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணுவேன்னு கிளம்பிட்டார். துப்புரவு தொழிலாளர்கள்லாம் துப்பிக்கிட்டு இருக்கிறான். துப்பிக்கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை காப்பாற்ற முடியாத வக்கற்ற ஒரு கேவலமான ஒரு அரசு இந்த பொம்மை அரசு.